எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஜென்ரலாக மழை காலத்தில் ஏதாவது சூடாக நல்ல தொண்டைக்கு இதமாக நம்மளுக்கு குடிக்கணும்னு தோணும். ஸோ அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் சூப்ஸ் தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 2 டிஃப்ரெண்ட்டான சூப் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த சூப் செய்ய சில மசாலா பொருட்களை தட்டணும். 2 டீஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் முழு மிளகு. இது தட்ட போகிறேன். கொரகொரப்பாக தட்டியாச்சு. ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை தட்டி யூஸ் பண்ணுறப்போ ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, 8 பூண்டு பல்லு தட்ட போகிறேன். இந்த சூப் நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 1 வெங்காயம் நறுக்குனது, 1 பச்சை மிளகாய் நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் பாதி வதங்கினதும் தட்டின இஞ்சி பூண்டு கலவையை போடுங்க. ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டால் இஞ்சி பூண்டு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சூப் செய்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக தட்டி யூஸ் பண்ணுங்க. இதோட 2 சின்ன தக்காளி நறுக்கி போட்டு கிண்டுங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. நான் 500 கிராம் சிக்கனை சின்ன துண்டுகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எலும்பு இருக்கிற சிக்கன். சூப் செய்கிறப்போ எலும்பு இருக்கிற சிக்கன் யூஸ் பண்ணுங்கள். எலும்பில் இருந்து தான் நிறைய ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு போடுங்க. அடுத்து தட்டின தனியா, ஜீரகம், மிளகு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொருட்களை சேர்க்கும்போது ஃப்ளேவர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர்ஸ் நல்லா இருந்தால் தான் சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 3 கப் தண்ணி ஊற்றுறேன். இது 250 ml கப். ஸோ நான் 750 ml தண்ணி ஊற்றுறேன். சூப் இப்போ கொதிக்குது. குக்கரை மூடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 2-3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. வாசனை பிரமாதமாக இருக்குது. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவுங்க. சிலர் இதை கோழி ரசம்னு சொல்லுவாங்க. சூடாக பரிமாறுங்க. இந்த ஹாட் அண்ட் சார் சூப்பை நான் எலக்ட்ரிக் குக்கரில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதையே சாதாரண ப்ரெஷர் குக்கரில் இல்லைனா ஒரு சாஸ்பேனில் இல்லைனா கடாயில் கூட பண்ணிக்கலாம். ஒரு எலக்ட்ரிக் குக்கரில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் பொடுசாக நறுக்குன 5 பல்லு பூண்டு சேருங்க. அடுத்து கொஞ்சம் பொடுசாக நறுக்குன ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பொடுசாக நறுக்குன 1 பச்சை மிளகாய், பொடுசாக நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் மெலிசா நறுக்குன ஒரு கேரட், மெலிசா நறுக்குன 5 பீன்ஸ், மெலிசா நறுக்குன 1 துண்டு கொடமிளகாய், 1/4 கப் மெலிசா நறுக்குன கோஸ், மெலிசா நறுக்குன 4 மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க.
உங்களுக்கு வேணும்னா மஷ்ரூம்ஸ் இன்னும் கொஞ்சம் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம நிறைய காய்கறி போடுறதுனால நம்ம சூப் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். காயெல்லாம் வெந்துட்டு இருக்கும் போதே 1 டீஸ்பூன் உப்பு போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பொடிச்ச மிளகையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் காரமும் நல்ல காயில கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டு 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து இது கூட நம்ம 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எடுத்திருக்கிறது 250 ml கப். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து எலக்ட்ரிக் குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை சூப் மோட்ல வச்சு வேக விடுங்க. இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆனதும் குக்கரை திறந்து 1/2 கப் தண்ணீர்ல கரைச்ச 1/2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு ஊத்துங்க. சோள மாவு சேர்க்கறதுனால சூப் நல்ல திக்காவும் இருக்கும். ரொம்ப கார்ன்ஃப்ளவர் சேர்க்காதீங்க, சூப் ரொம்ப கெட்டியாயிடும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற அளவு கரெக்டா இருக்கும். கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் கொதிச்சதும் கடைசியா வெங்காயத்தாள் சேர்த்து இறக்கிடலாம். ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான ஹாட் அண்ட் சார் சூப் ரெடி. சூடாக பரிமாறுங்க. ரெண்டு சூப்ஸுமே ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப டேஸ்டியான சூப்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.